கொசுவுக்கு பிரசவம் ஆச்சுங்க. ஒரு குட்டி கொசு பிறந்துச்சு. அந்த குட்டி கொசுவுக்கு திருவிழாவை பார்க்கணுன்னு ஆசை வந்துச்சு. தாய் கொசு பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லிச்சு. திருவிழாவுக்கு போச்சிங்களா, ஒவ்வொருத்தர் காதுகிட்டேயும் போச்சிங்களா, எல்லாரும் இப்படி இப்படி தட்டினாங்களா, நேராக அம்மா கிட்ட வந்துச்சு. எங்கே போனேன் இவ்வளோ நேரமாக, என்னாச்சு? நான் திருவிழாவுக்கு போனேன்னா இந்த மனுஷ பையெல்லாம் கைத்தட்டி ஒரே ரசிச்சுக்கிட்டே இருந்தாம்மா, என்னுடைய அப்படி பறந்தம்மான்னுச்சு. இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த சாபம்னு பேசினவர்களுடைய பேச்சுக்கு வந்த கைத்தட்டலாக அது இருக்கும் என்கின்ற கவனத்தை நான் பதிவு செய்துவிட்டு சொல்லுகிறேன். சதீஷ் சொன்னார், சுருக்கமாக சொன்னார். ஏஐ என்றால் என்ன? துல்லியமான, சலிப்பற்ற, துரிதமான, புதுமையான, சிறப்பான. நீங்கள் இப்போ என்ன சொல்லணும்? ஏஐ பற்றி சொல்லணும். காதலிக்கிற மிஷினை பற்றி இது தலைப்பு கிடையாது. அப்துல் கலாம் ஒரு கனவு கண்டார். 2020 இந்த தேசத்தினுடைய இளைஞர்களின் கையில் ஒப்படைக்க வேண்டும் என்று கனவு கண்டார். அந்த கனவின் அடிப்படையில் அவர் நவீன இந்தியா ஏஐ தொழில்நுட்பத்திலே வளர வேண்டும் என்று சொன்னார். தொழில்நுட்பம் வரமா சாபமா அப்படின்னா அது செயலியை பொறுத்ததல்லிங்க, மனிதனுடைய செயலை பொறுத்தது. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏஐ வரமா சாபமா என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். இப்போது மொட்டை மாடியில் வடுகம் காய வைக்கிறோம். காய போட்டால் விரட்டுவோமா காக்கா? பெரியவங்களுக்கு படையல் போடுவோம். அப்போ கூப்பிடுவோமா காக்கா? நமக்கு வேணும்னா வாக்கா, வரலன்னா போக்கா, அவ்வளோதாங்க ஏஐ. இப்படி நீங்கள் ஏஐ பயன்படுத்தினால் எந்த காலத்திலும் உங்களுக்கு சிக்கல் வராது. நல்லா காக்கா பிடிச்சிங்க. அசலை போல 3 சொல்வேந்தர்கள் வருவார்கள், 3 ரோபோக்கள் வருவார்கள், நீலகண்டனை போன்ற 4-5 பேர் வருவார்கள். யார் உண்மையானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளவே முடியாது என்று சொன்னார்கள். குறிப்பெழுதி கொண்டு செல்லுங்கள். நான் சட்டம் படித்தவன் தான், ஆனால் அறிவியல் புத்தகங்களை படித்துக் கொள்ளுகிறேன். இதோ இந்த கட்டை விரல் இருக்கிறதே, இந்த விரலுக்குள்ளே இருக்கின்ற நடுப்பகுதியில் இருக்கிற வரைவு கோடு இருக்கிறதே, அந்த கோடு 700 மில்லியன் மனிதர்களில் ஒருவனுக்கு இருக்கிற கோடு இன்னொருவனுக்கு இருக்கவே இருக்காது என்கிற தத்துவத்தின் அடிப்படையிலே தான் QR கோடு என்பதே உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்க QR கோடை எடுத்துக்கிட்டு போய் சர்வசாதாரணமாக 30 ரூபாய் மல்லிப்பூவுக்கும் வைக்கிறீர்கள், 3 லட்சம் ரூபாய் தங்கத்திற்கும் வைக்கிறீர்கள், பிச்சைக்காரனுக்கு 15 ரூபாய்க்கும் வைக்கிறீர்கள். உங்களுடைய பணம் வங்கியிலே பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் மனிதனை இறைவன் படைத்த பொழுது ஒருவனை போல் இன்னொருவன் இருக்க முடியாது என்கின்ற தொழில்நுட்பத்தை மனிதன் இறைவனுக்குள் வைத்தான். அந்த இறைவனை வழிபட்ட மனிதன் அதை விஞ்ஞான ரூபமாக நமக்குள் வைத்தான். கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஒரே ஒரு சொல்வேந்தர் தான் தமிழின் கடைசி சொல் இருக்கிறவரை இருப்பார். அவர்தான் நமது ஐயா சுகி சிவம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.